சோளிங்கரை அடுத்த பாண்டியநல்லூரில் திமுக தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேசும் காட்சிகளை பார்க்கலாம். கலந்து பேசி சிந்தித்து அதற்கு பிறகு முடிவெடுத்து நிதிநிலை அறிக்கை படிச்ச ஒரே ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. இது வரலாறு. எனவே விவசாய தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கூட்டுறவு வங்கிகளில் அதிக அளவில் கடன் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் காலத்தில் அரிசி உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் இருந்தது. கரும்பு உற்பத்தியில் முதலிடம், மரவள்ளி கிழங்கு உற்பத்தியில் முதலிடம், தொழில் வளர்ச்சியில் முதலிடம், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எதெல்லாம் முதலிடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா? ஊழல்ல தமிழகம் முதலிடம், லஞ்சத்தில் தமிழகம் முதலிடம், டெங்கு காய்ச்சல்ல தமிழகம் முதலிடம், காச நோயில் தமிழகம் முதலிடம். ஆக இதுதான் எடப்பாடியினுடைய சாதனையாக இருக்கிறது. நான் கேட்குறேன், ஊழல் குற்றச்சாட்டு சுமந்து கொண்ட முதலமைச்சர்களை பார்த்துருக்கிறோம், லஞ்சம் வாங்கி சிறைக்கு போன முதலமைச்சர்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் விரைவில் ஒரு கொலைக்கான காரணத்திற்காக சிறைக்கு போகிற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே இந்த நிலையில தான் இங்கே நம்முடைய காந்தி அவர்கள் சொன்னது போல 40 தொகுதிகளிலே வெற்றி பெற போகிறோம், புதுச்சேரி சேர்த்து. அதேபோல் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் 18 தொகுதிகள். இந்த 18 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறோம் என்று சொன்னார். உண்மைதான். ஆக இது நமக்கு மட்டும் அல்ல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியது தெரிஞ்சிருக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு உளவுத்துறை இருக்கு, ஐபி ரிப்போர்ட் இருக்கு, அதன் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதனால தான் அந்த தோல்வி வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எப்படியாவது தடுக்கணும், திமுக தொண்டர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கணும், ஆக ஒரு கோபத்தை ஏற்படுத்தணும், ஆக அவர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிற முயற்சி ஈடுபடணும். அதற்காக அந்த பணியில் இப்போ புதுசாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் வருமான வரித்துறை அனுப்பிச்சு அமைச்சர்கள் வீட்டிலே போய் ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ணுவது தவறுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஏதாவது புகார்கள் வந்தால், ஏதேதோ வருமான வரித்துறை ஏமாற்றினால் அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வருமானத்துறைக்கு உண்டு, அரசுக்கு உண்டு. நான் மறுக்கலை. ஆனால் தேர்தல் நேரம், இவ்வளவு 5 வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ தேர்தல் நேரம். 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய பொருளாளர் துரைமுருகனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீங்க, அவருடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போயிருக்கிறீங்க. அவர் இன்றைக்கு வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். ஆக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களில் ஒருவர் பொருளாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள். அவர் மீது தவறு இருந்தால் அவரே சொல்லி இருக்கிறார், தவறு இருந்தால் தண்டிக்கட்டும், கண்டிக்கட்டும், எங்கு வேண்டுமானால் அழைக்கட்டும், எந்த நீதிமன்றத்திற்கு வருவதற்கு நான் தயார், நாங்கள் பணங்காட்டு நெறி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது இப்போது? எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐடியை, இன்கம் டேக்ஸை பயன்படுத்துறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் 15 கோடியை இன்கம் டேக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க. எடுத்ததற்கு பிறகு சைலண்டாக போயிட்டீங்க. அதை பற்றி என்ன விளக்கம் சொல்லியிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அது குறித்து அவர்களை அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர். ஆக அவருக்கு தான் உள்ளாட்சித்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா கான்ட்ராக்டுகளும் வேலுமணி அவர்கள் மூலமாக அந்த சபேசனுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த ரைடு விவகாரம் இன்னும் வெளியில் வரல. நான் இன்னும் கேட்கிறேன், ஏதோ புகார் வந்துச்சு, தேர்தல் கமிஷன் சொன்னார், துரைமுருகன் வீட்டில் ரைடு பண்ணுறீங்களே இது நியாயமா என்று பத்திரிகை நிருபர்கள் கேட்டப்போ போலீஸில் இருந்து புகார் வந்துச்சு. ஆக அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், எடப்பாடி வீட்டில் இவ்வளவு தொகை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, போய் ரைடு பண்ணுங்க, நான் புகார் தந்தேன் செய்வீங்களா? அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டில் இருக்கு, அவங்க சொந்தக்காரன் வீட்டில் இருக்கு, அவங்க பினாமி பேர்ல இருக்கு என்று நான் எழுதி கொடுத்தா, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்குமா?
காரணம் வருமானத்துறை தனித்துறை, ஒரு தன்னாட்சி அமைப்பு அது. அதை இன்றைக்கு பிரதமர் தவறான வகையில், காரணம் தமிழ்நாட்டில் பிஜேபியை கால் ஊன்ற வாய்ப்பே இல்லை. எப்படி அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி அவங்களுக்கு சிபிஐ ரைடு விட்டு புலனாய்வுத்துறை சோதிச்சு ஐடி ரைடு விட்டு பயமுறுத்தி மிரட்டி எப்படியோ குறைஞ்சது 5 சீட்டாவது வாங்கிட்டோம். ஆனால் திமுக எதற்கு மசிய மாட்டேங்குது. இது மசியாது, இது பணங்காட்டு நரி, இது மசியாது. ஆக இப்படி ஒரு குறுக்கு வழியில மிரட்டி அச்சுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிபணிய வைக்கலாம் என்றால் இது அறிஞர் அண்ணா அவர்களால், தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தடாவைய பார்த்தவங்க, மிசாவைய பார்த்தவங்க, பொடாவைய பார்த்தவங்க. பொடா, உங்களுடைய சட்டம் எங்களை என்ன செய்ய போகிறது? ஆகவே மிரட்டலுக்கு அச்சுறுத்தலுக்கும் நாம் பணிய போறதில்லை. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த அக்கிரம ஆட்சிக்கு, அநியாய ஆட்சிக்கு விடை சொல்லக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு. அதுதான் வருகிற 18ஆம் தேதி. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் என்னுடைய பயணத்தை இந்த பிரச்சாரத்திற்காக கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடத்தி வருகிறேன். பாதி முடிச்சிட்டேன், இன்னும் மிச்சம் சொச்சம் பாதி தான் இருக்கு. அதையும் விரைவில் முடிச்சிருவேன். செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் திரளக்கூடிய அந்த கூட்டம், அந்த எழுச்சி, அந்த ஆர்வம், அந்த உற்சாகத்தை பார்க்கிறப்போ 4ம் நமதே 40ம் நமதே என்ற நிலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கு.